அனைவருக்கும் வணக்கம். டெக் நியூஸ் நம்பர் 19ல இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எப்பவும் போல் இன்றைக்கும் நம்ம சேனலில் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, தவறாமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆப்ஸ் நமக்கே தெரியாமல் நம்மளோட இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாம் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கதா ஒரு ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு. பொதுவாக ப்ளே ஸ்டோரில் நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணால் அது நம்மளோட டேட்டா இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பெர்மிஷன் கேட்கும். நம்ம அலோ அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட டேட்டா கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அப்படி கிடையாது. நிறைய ஆப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெர்மிஷன் கொடுக்கலனாலும் அது நம்மளோட இன்ஃபர்மேஷன் ட்ராக் பண்ணிட்டு இருக்கதா ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் தெரிய வந்தது. இதை எடுத்து கூகுள் அவங்களோட ப்ளே ஸ்டோரை க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கிறதுக்காக டேட்டா ப்ரீச் பண்ணுறக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் அவங்க டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூடிய விரைவில் ஆண்ட்ராய்ட் கியூ அப்டேட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் அது வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆண்ட்ராய்ட் கியூ அப்படிங்கிறது லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வரும், இல்லைனா இப்போ நம்ம வாங்கியிருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அப்டேட்டாக வரும். பட் நிறைய பேர் பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஆண்ட்ராய்ட் கியூ அப்டேட் எல்லாம் வரவே வராது. அந்த மாதிரி யூசர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டேட்டா பிரீச்லேருந்து கூகுள் எப்படி சேஃப் கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக எல்லாருமே நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் வரப்போகுது. அதாவது வாட்ஸ்அப் குவிக் மீடியா எடிட் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வரப்போகுது. இந்த குவிக் மீடியா அப்டேட் அப்படின்னா நமக்கு வர்ற இமேஜஸை நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது எடிட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்மைலிஸ் போட்டோ இல்லை பேர் எழுதி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அதை நம்ம டவுன்லோட் பண்ணணும், வேறு மீடியா எடிட்டரில் அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அதை அப்லோட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லென்த்தி ப்ராசஸாக இருந்தது. இந்த குவிக் எடிட் மீடியா அப்டேட்டுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் உள்ளேயே நமக்கு ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுற இமேஜஸை அங்கேயே எடிட்டுன்னு சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்மைலிஸோ இல்லை பேர் போடணுமோ இல்லை ஃபாண்ட் மாற்றணுமோ அங்கேயே பண்ணி அதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம். இதனால் என்ன ஆகும்னா நம்ம டவுன்லோட் பண்ணுற வேலை மிச்சம். அதனால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்பவே சேவ் ஆகும். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆப் அதாவது எடிட்டர் ஆப்பை நம்ம தேட தேவையில்லை. ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த அப்டேட் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒப்போ தரப்புலேருந்து ஒப்போ K3 ஜூலை 19 இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது போன வருஷம் லான்ச் ஆன ஒப்போ K1ஓட சக்ஸஸர் வெர்ஷன். ஒப்போ K1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதுதான் சீப்பஸ்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதோட சக்ஸஸர் வெர்ஷனாக ஒப்போ K3 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இது ரியல்மி எக்ஸோட ஈக்குவலாக கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் லான்ச் ஆக போகுது. இதோட கம்ப்ளீட் வீடியோ இன்னைக்கு காலையில் நான் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக OnePlusல இருக்கிற OnePlus லான்ச்சரில் ஒரு மேஜர் அப்டேட் வந்திருக்கு. OnePlus லான்ச்சர் அப்படிங்கிறது எல்லா OnePlus ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்கிற ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் மூலயமா நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆப்ஸை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஹிடன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருந்தது. ஆனால் இந்த ஆப்ஷன் இவ்வளோ நாளாக ரொம்ப செக்யூர்ட் கிடையாது. ஏன்னா ஸ்வைப் பண்ணால் அந்த ஆப்ஸ் யாருனாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த ஹிடன் ஸ்பேஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ஆகிடும். அதாவது பாஸ்வேர்ட் போட்டால் தான் நீங்கள் அந்த ஆப்ஸை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ நாளாக OnePlus லான்ச்சரில் இந்த ஹிடன் ஸ்பேஸ் செக்யூரிட்டி இல்லாமல் இருந்தது. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக ஆகிடும். அடுத்தது நோக்கியா 9 PureView ஃபைனலி இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இது குளோபலாக ஜான்வரியே லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவில் ஃபெப்ரவரியிலேருந்து லான்ச் ஆகும். நானும் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் லான்ச் ஆகலை. ஃபைனலாக இந்த மாதம் லான்ச் ஆகிடுச்சு இந்தியாவில். இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தா Snapdragon 845. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் பென்ட கேமரா ஸ்மார்ட் ஃபோன். இதோட விலை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 49,999க்கு. இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்த அப்டேட் பார்த்தா என்ட்ரி லெவல் ப்ராசஸரில் புதுசாக ஒரு சிப்செட் வந்திருக்கு. Qualcomm Snapdragon 215. இது ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க Qualcomm Snapdragon 212ஓட சக்ஸஸர் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ Snapdragon 215ஓட லான்ச் மூலயமா இனிமேல் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே நம்ம நிறைய அப்கிரேட் பார்க்க முடியும். அதாவது இனிமேல் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே நம்ம டுவல் கேமரா பார்க்கலாம், டுவல் 4G OLT பார்க்கலாம், டுவல் சிம் பார்க்கலாம். மட்டும் இல்லை, மல்டி டாஸ்கிங் அண்ட் டேட்டா ஸ்பீட் ஏற்கனவே இருந்ததை விட ரொம்பவே பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற டிஸ்பிளே சைஸை விட இனிமேல் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் டாலர் சைஸில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ராசஸர் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும்.
ஸோ ஸ்னாப்ட்ராகன் 215 லான்ச் ஆனதை அடுத்து இனிமேல் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே வந்து நம்ம ரொம்ப எஃபிஷியன்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்பெக்ஸோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்க முடியும். அடுத்ததாக ரியல்மி 3i. இது ரியல்மி எக்ஸ் கூட ஜூலை 15 இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது ரியல்மி 3யோட லைட் வெர்ஷனாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ரீசெண்டாக இதோட ஒரு பிக்சர் வெளி வந்திருக்கு. அதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது இதோட பேக் பேனல் வந்து டைமண்ட் கட் பேக் பேனல், அது மட்டும் இல்லை கிரேடியன்ட் டிசைன். அதோட ரியர் சைடில் டுவல் கேமரா மற்றும் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இது லான்ச் ஆக போகுது. இது மட்டும் இல்லை, இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தா ரியல்மி 3 வந்து ஹீலியோ P70 லான்ச் ஆச்சு. ஆனால் இது வந்து ஹீலியோ P60 லான்ச் ஆக போகிறதா ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரியல்மி 3i வந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ரியல்மி தரப்புலேருந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி எக்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரீ புக்கிங் சேல் போட்டிருக்காங்க. அதாவது பிளைண்ட் சேல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாமி தரப்புல இந்த ரெட்மி K20 ப்ரோக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஆல்ஃபா சேல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இவங்களும் வந்து காம்படிட்டர் இல்லையா, அதனால் அதே மாதிரி இவங்களும் வந்து ரியல்மி எக்ஸ்க்கு வந்து ஒரு பிளைண்ட் சேல் போட்டிருக்காங்க. இந்த பிளைண்ட் சேல் வந்து ஜூலை 11லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரியல்மி எக்ஸ் வந்து ஜூலை 15 இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த பிளைண்ட் சேல் வந்து ஜூலை 11 12 PM ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஜூலை 14 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த பிளைண்ட் சேலில் வந்து நீங்கள் ரியல்மி எக்ஸை வந்து ப்ரீ புக் பண்ணுறதுக்கு வெறும் 1000 ரூபாய் கட்டினா போதும். அதுக்கப்புறம் வந்து ரியல்மி தரப்புலேருந்து உங்களுக்கு 500 ரூபாய் ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பேச் ஆகும்போது இந்த 1500 ரூபாய் டிடெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த பிளைண்ட் சேல் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் 2000 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதில் வெறும் 300 பேருக்கு தான் வந்து ஸ்பைடர்மேன் எடிஷனுக்கான லிமிட்டட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரியல்மி எக்ஸை நீங்கள் இந்த பிளைண்ட் சேலில் ப்ரீ புக் பண்ணணும்னா realme.comல வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக விவோ தரப்புலேருந்து விவோ Z1 Pro ரொம்பவே ட்ரெண்டிங்காக பேசப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதோட ஃபர்ஸ்ட் சேல் இன்னைக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நடந்தது. சேல் ஆரம்பித்து ஜஸ்ட் 2-3 மினிட்ஸில் வந்து திரும்ப கம்மிங் சூன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. இதோட விலை அப்படின்னு பார்த்தா இதோட பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB வந்து 14,990க்கும், 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 16,999க்கும், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 18,990க்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக விவோ Z1 ப்ரோவோட சக்ஸஸ்ஃபுல் லான்ச்சுக்கு அப்புறமா விவோ தரப்புலேருந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, விவோ S1. இதோட டீசர் வந்து ரீசெண்டாக வெளிவந்தது. அதாவது விவோ S1 கம்மிங் சூன்னு. இந்த விவோ S1 வந்து ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. அதாவது சைனாவில் வந்து இது ரீபிராண்டட் விவோ V15 லான்ச் ஆச்சு. ஆனால் விவோ V15 வந்து ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆனதுனால இந்த விவோ S1 வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ஸில் தான் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே ஸ்பெக்ஸில் லான்ச் ஆகாது. இது ட்ரிபிள் ரேர் கேமரா 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட லான்ச் ஆகும் அப்படிங்கிறது தவிர வேற எந்த ஸ்பெக்ஸும் நமக்கு தெரியல. இதோட மற்ற ஸ்பெக்ஸ் தெரிஞ்ச உடனே நான் கண்டிப்பாக சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ விவோ தரப்புலேருந்து விவோ S1 கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காக புதுசாக லான்ச் ஆன சிப்செட் என்னது? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காக புதுசாக லான்ச் ஆன ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் என்னது? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் வந்து கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் நான் பதில சொன்னேன் அதுக்கப்புறம் பதில்னு கீழே டைப் பண்ணுங்க. வின்னரை வந்து நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வந்து ரியல்மி 3i அப்படின்னு நிறைய பேர் சரியான பதில் எழுதியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தமிழ்டெக். ஆமாம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழ்டெக், நீங்கள் தான் வின்னர். உங்களோட இமெயில் ஐடி கீழே டைப் பண்ணி உங்கள் பேடிஎம் நம்பரை வந்து எங்கள் இமெயிலுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் மணி வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸோட கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டெக் நியூஸில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.